ஒரு ஊடகவியலாளரா எந்த கட்சிக்கும் வேலை பார்க்கலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனா யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு வரமாட்டாங்க, இந்த கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு பார்த்தடிக்கிறது. கரூர் வழக்குல ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் செய்து தவறு, அவர் சரியான நேரத்துக்கு போயிருக்கணும், மக்களை காக்க வச்சதுனால தான் அந்த 41 பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்லி நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா சவுக்கு சங்கர் அப்படியே ஆப்போசிட். என்னதான் அவருடைய மாஸ் பக்கத்தை வர முடியுமா? இது வந்து திட்டமிட்ட சதி, இது வந்து அரசுடைய தவறு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அப்படியே விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கூட்டணிக்கு வருவார் என்று அவர் நம்பினார். எப்படியாவது என்டிஏக்குள்ள உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவர் வந்து தன்னை வந்து ஒரு பிரசாந்த் கிஷோராவை நினைச்சுக்கிட்டு, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றேன், எப்படியாவது விஜயை போட்டு வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி விஜய்க்கு ஆதரவை கொடுத்து நான் அப்படியே கூட்டு வந்துறேன்னு சொல்லி எங்கேயே கமிட்மெண்ட் பண்ணி எவன்டே காசு வாங்கிட்டான். கடைசியில பார்த்தா வரல, என்டிஏ கூட்டணியில வரலன்னு ஒண்ணு சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. நீ கொடுத்த பேமெண்ட் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்த ரீசார்ஜுக்குள்ள இப்ப நீங்க 31 தேதி முடிஞ்ச உடனே வோடஃபோன் வந்து கால் வரும், நம்ம ஃபோன் பண்ணாலும் கொடுத்துவாங்க, நீங்க வந்து ரீசார்ஜ் செய்யவும், ரீசார்ஜ் செய்யவில்லை என்றால் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏர்டெல் வோடஃபோன். அதே மாதிரி அந்த ரீசார்ஜ் டைம் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சு தாவைக்கா பூரா அடிக்க ஆரம்பிச்சு, விஜய் எதுக்கு வந்து இந்து கோயிலுக்கு போறாரு, அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நாம விஜய் மீது கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக விமர்சனம் வைக்கிறோம். ஆனால் ஜோசப்போ யூசுப்பு சங்கரசுப்பு எதுவெல்லாம் ரெண்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் தனிப்பட்ட விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி விமர்சனத்தை சவுக்கு சங்கர் வச்சார். அப்போ இதுதான் இவனுடைய அரசியல்.